ஏற்காடுக்கு ஹனிமூன் போன ஜோடி எல்லாருமே அங்க உள்ள அருவியில குளிச்சுட்டு அங்க அந்த அருவியில மீன் பிடிச்சி சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துல இருந்து யானை கத்துற சத்தம் கேக்குது. இதை கேட்டு பயந்த மகேஷ், தூரத்துல யானை நம்மளை நோக்கி வருது, அதுல இருந்து நம்ம தப்பிச்சாகணும், நம்ம 3 ஜோடியும் ஆளாளுக்கு தனித்தனியா பிரிஞ்சு ஓடிடுவோம்னு சொல்லிட்டு சொல்ல, அங்கிருந்து ஹனிமூனுக்கு வந்த 3 ஜோடியும் தனித்தனியா பிரிஞ்சு ஓடுறாங்க. அப்போ அன்பு ஆனந்தி ஒரு இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கும்போது யானைக்கு வெட்டி வச்சிருந்த ஒரு பள்ளத்துல விழுந்துடுறாங்க. இதை பார்த்து ஆனந்தி ரொம்பவே பயப்படுறாங்க. என்ன அன்பு, ஏதோ பள்ளத்துல விழுந்துட்டோம், நம்மளை யார் காப்பாற்ற போறான்னு தெரியலையே, இந்த பள்ளத்துல இருந்து நம்ம எப்படி வெளியில போக போறோம்னு தெரியலையேன்னு பயப்படுறாங்க. யாரோ யானைக்கு குழி வெட்டி வச்சிருக்காங்க, அதுலதான் நம்ம விழுந்துட்டோம், எப்படியும் மகேஷ் சார் வந்து நம்மளை இங்கே காப்பாத்திடுவாருன்னு அன்பு ஆனந்திக்கு தைரியம் கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த யானை அங்கிருந்து வேற பக்கமா போயிடுது. மகேஷ் அன்பு ஆனந்திய காணான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அன்பு ஆனந்திய கூப்பிட்டு கத்துறாரு மகேஷ். ஆனா அவங்க கத்துற சத்தம் அன்பு ஆனந்திக்கு கேக்குது. அவங்க குழிக்குள்ள விழுந்தது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. குழிக்குள்ள இருந்து அன்பு ஆனந்தி மகேஷை நோக்கி கத்துறாங்க. நாங்க குழிக்குள்ள விழுந்துட்டோம், எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு மகேஷ் அன்பு ஆனந்தி கத்த, இந்த சத்தம் எதுவுமே மகேஷுக்கு கேட்கல. இங்க இருந்து ஆனந்திய எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அன்பு ரொம்பவே முயற்சி பண்ணி குழியில இருந்து தன்னோட தோல் மூலமா ஆனந்திய மேல ஏற சொல்லி குழியில இருந்து வெளியேற்றி விட்டுறாரு. ஆனா அந்த குழியில இருந்து ஆனந்தி வெளியே வந்துடுறாங்க. அன்புவால வெளியே வர முடியல. வெளியே வந்த ஆனந்தி ரொம்பவே பயப்படுறாங்க. தனியா அங்க இருந்து எப்படி நான் போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அன்புவை எப்படியாவது குழியில இருந்து வெளியில கொண்டு வந்து மீட்டணும்னு சொல்லிட்டு ஆனந்தி எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல மகேஷ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்கிருந்து அன்புவை குழியில இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு எல்லாருமே ரிசார்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க.